தமிழ் படித்தால் பிச்சை கூட கிடைக்காது. என்ன சொன்னீங்க? தமிழ் பிச்சை எடுக்க கூட உதவாதா? உங்களுக்கு ஓட்டு வேணும்னா தமிழ் பேசுற இந்த தமிழர்கள் கிட்ட நீங்க பிச்சை எடுத்து தான் ஆகணும். முதல்ல தமிழ்நாட்டுல நீங்க கூட்டணி இல்லாம தனியா ஜெயிச்சு காட்டுங்க. ஆமா, நீங்க சொன்னது உண்மைதான். தமிழ் பிச்சை எடுக்க கூட உதவாதுதான். ஆனா நீங்க இப்ப இருக்கிற அதே டெல்லியில இருந்து எத்தனை வட இந்தியர்கள் இங்க வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வேலை கேட்டு பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க தெரியுமா? உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் கமல்ஹாசன் எப்படி செருப்படி கொடுத்தாரு பாத்தீங்களா? நீங்க பேசுறதை கேட்டு எனக்கு பயங்கரமா கோபம் வருதுங்க. துடிக்கிறது என் தசை, கொதிக்கிறது என் கோபம் அப்படின்னு தமிழர்கள் எல்லாம் பயங்கரமா கோவப்படுவீங்க. ஆனா கோவப்படுறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத விசாரிச்சுட்டு கோவப்படுங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, போன வருஷம் அதாவது 2025 மத்திய நிதியமைச்சரான நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து நாடாளுமன்றத்துல கல்விக் கொள்கை சார்ந்த ஒரு விவாதம் ஒன்று போயிட்டு இருந்திருக்குது. அதுல இவங்க பெரியார் அவர்களை குறிப்பிட்டு சில விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. அது என்னன்னா, 1943 விடுதலை அப்படின்ற ஒரு இதழ்ல இதை பத்தி ஏற்கனவே ஒரு புலவர் வந்து பாடியிருக்கிறாரு. அது என்னன்னா, தமிழ் படித்தால் பிச்சை கூட கிடைக்காது அப்படின்னு பெரியார் அவர்கள் பாடியிருக்கிறதாவும் அவரோட போட்டோவை நீங்க இங்க மாட்டியிருக்கிறதாவும் தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இது என்னோட தனிப்பட்ட கருத்து இல்லைன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. கமல் அவர்கள் பொய் சொல்லியிருக்கிறதாவும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுல என்ன நடந்திருக்குன்னா, இந்த கிளிப்பை பார்த்து மட்டும் தமிழ் படித்தால் பிச்சை கூட கிடைக்காது நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து தன்னோட ஆதங்கத்தை தெரிவிச்சுட்டு வராங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம கமல்ஹாசன் அவர்கள் நாடாளுமன்றத்துல பேசுறது இதுதான் முதல் முறை. அவர் ஆவேசமா பேசினது சரியா அப்படின்னும், நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து இது இதுல இருந்து தான் வந்துச்சு அப்படின்னு சொன்னது உண்மையா அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஃபேக் நியூஸை கொடுக்காம உண்மையான நியூஸை கொடுக்குற என்னோட பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.